Hi guys, I'm Tish. Welcome to GNK Bedsel. Guys, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சண்டே. சண்டேனா வந்து நம்ம டே தான். இன்றைக்கி வந்து ஃபார்மோட அப்டேட் தான். 10 பேரோட அப்டேட் வந்து நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பர் அப்டேட்டாக வந்து நான் காமிச்சிருப்பேன். எல்லா பேருமே வந்து செம்ம அப்டேட்டாக இருந்திருக்கும். ஏன்னா வந்து எல்லா பேர்லையும் பார்த்தீங்கன்னா எக்கு சிக்குன்னு வந்து மாற்றி இருந்திருக்கும். இப்போ வந்து டூம் 1லேருந்து போகலாம். டூம் 1 எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி டபுள் ஃபேக்டர் பேர். லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 எக்கு என்னமோ வச்சுருந்துச்சுன்னு நினைக்கிறேன், 3 4. இந்த வீக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 6 எக்கு வரைக்கும் லே பண்ணியிருக்கு. நல்லாவே வந்து அடக்காத்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஃபுல்லாக போய் செக் பண்ணி பார்க்கப்போ ஒரு 6 முட்டை இருந்திருக்கு. பரவாயில்ல, ஒரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் தான் வந்து இந்த டூம் 1லேருந்து நம்ம கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற பேர் பார்த்தீங்கன்னா டூம் 2. லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா வந்து எக்கெல்லாம் இருந்துச்சு. எக்கு வந்து மறைச்சிருந்துச்சான்னு என்னன்னு தெரில. இந்த வீக் வந்து வாங்க போய் பார்க்கலாம். இந்த வீக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எக்கு வந்து நல்லாவே மறைச்சி தான் வச்சுருந்துச்சு. பட் வந்து நான் எக்கு உங்களுக்காக காமிக்கணும்னு கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணி காமிக்கிறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 எக்கு வரைக்குமே கண்டிப்பாக லே பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீக்லாம் வந்து கொஞ்சம் எச்சாகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எப்பயுமே பார்த்தீங்கன்னா 4 எக்கு என்னமோ தான் வச்சுட்டே இருக்கும். ஆனால் இந்த ட்ரிப் வரைக்கும் ஓரளவுக்கு 5 எக்கு வரைக்கும் லே பண்ணியிருக்கு. ஓகே, ஒரு நல்ல ஒரு பேராகவே வந்துட்டு இருக்குது. பரவாயில்ல, டூம் 2 வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பேர் பார்த்தீங்கன்னா டூம் 3. ஆப்வியஸ்லி டூம் 3நாலே வந்து ரிசசிவ் பெய்டு பேர் தான். லாஸ்ட் வீக் தான் பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் வந்து ஒன்றா விட்டுருந்தோம். ஒன்றா விட்டே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாண்டிங், ஏற்கனவே வந்து பாண்டிங்லாம் இருக்குது. நல்ல ஒரு மீட்டிங்லாம் ஆயிருக்கும் போல தெரியுது. பானை வந்து அடிக்கடி போய் செக் பண்ணி பார்த்து வந்துக்கிட்டு இருக்குது. வெளியே உள்ளுக்குள்ளே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி பாருங்கள் மேல் வந்து எந்த அளவுக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னு. என்ன கொடுத்துருவேன் பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் தான். கண்டிப்பாக வந்து இந்த ட்ரிப்பு சம்மர் சீசன் தானே. சம்மர் கேரிங் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அப்லோட் பண்ணுங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதையும் வந்து கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். வாங்க போய் உள்ளுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்தலாம். உள்ளுக்குள்ளே பார்த்தா இன்னும் வந்து ஒரு எக்கு கூட வந்து லே பண்ணல. கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீக்லாம் எக்கு லே பண்ணணும்னு நம்பிக்கையோடு இருப்போம். ஏன்னா ரிசசிவ் பெய்டு வந்து எனக்கு ரொம்ப கண்ணு இது மேலே. ஏன்னா வந்து ரிசசிவ் பெய்ட் சிக்கு வந்து எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். மேலும் ஃபீமேல் ஒன்றா போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பேர் பார்த்தீங்கன்னா டூம் 4. டூம் 4 சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பானையெல்லாம் போய் செக் பண்ணி பார்க்கல. ஏன்னா பானையில் வந்து முட்டை எதுவும் இல்லை. அதனால் வந்து உள்ளுக்குள்ளே போய் காமிக்கல உங்ககிட்ட. ஆனால் இந்த வீக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் என்ன ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, மேலு ஃபீமேல் வந்து 2 பிரித்து வச்சிடலாம். கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு பார்க்கலாம். அதுக்காக வந்து இந்த மேலு ஃபீமேல் வந்து பிரிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை, கண்டிப்பாக வந்து நாளைக்கு திங்கக்கிழமை. நாளைக்கெலாம் பார்த்தீங்கன்னா மேலு ஃபீமேல்லாம் பிரித்து ஒரு 10-15 நாள் வந்து தனியாகவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து ஒன்றா விட்டுக்கலான் இருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பேர் பார்த்தீங்கன்னா டூம் 5. லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா பானைக்குள்ள வந்து சிக்ஸ் எல்லாம் இருந்திருக்கும், நான் காமிச்சிருப்பேன். ஆனால் வந்து லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சிக்ஸுக்கு வந்து நல்ல க்ரோத் இருந்துச்சு. பட் வந்து என்ன கலரில் வரப்போகுதுன்னு வந்து சுத்தமாக வந்து ஐடியாவே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த வீக் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான அப்டேட்டோடு வந்திருக்கும். ஏன்னா இந்த சிக்ஸோட கலர்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க உள்ளுக்குள்ளே போய் பார்த்துடலாம் எப்படி இருக்குது, என்ன கலரில் இருக்குது. ஒரு 2-3 செகண்ட் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உள்ளுக்குள்ளே வாங்க போய் பார்க்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 சிக்கு நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதான் வந்து ஒரு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 2 சிக்கு வந்து படுத்து கிடக்குது. 2 சிக்கோட கலரை பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஃபீமேலோட ஓரியன்டில் தான் வந்து கலர் வந்திருக்கு. அங்கிட்டு ஒரு சிக்கு வந்து இருக்குது, அம்மா பக்கத்தில் ஒரு சிக்கு இருக்குது. அது என்ன கலரில், அதுவும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஓரியன்டில் தான் வருது. ஃபீமேல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிரேவிங்கு. கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல கலராக தான் வரும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கலரில் ஃபீமேலுக்காக தான் எதிர்பார்த்துருக்கு. சிக்கில் ஃபீமேல் வந்தால் கண்டிப்பாக நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா வந்து ஃபீமேல் எப்பயுமே நமக்கு பற்றாக்குறையாக தான் இருக்கும். அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பேர் பார்த்தீங்கன்னா டூம் 6. டூம் 6ம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்லேருந்து தான் வந்து மேலு ஃபீமேல் வந்து ஒன்றா ஆக்கி வச்சுருக்கோம். என்ன ரீசன் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து இந்த ரெட்டைக்கு வந்து ஒரு நல்ல மேலே கிடைக்காம இருந்துச்சு. இப்போ வந்து ஓரளவுக்கு நல்ல மேல் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீக் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு போயிடும். ஏன்னா வந்து பானைக்குள்ளே எக் இருக்கா என்ன ஏதுன்னு ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துடலாம். நிறைய பேர் இன்னொரு டவுட் என்ன கேட்குறீங்கன்னா, இந்த மாதிரி பச்சை பயிரெலாம் வந்து ஓகே கொடுக்குறீங்க, ஓகே எப்படி கொடுக்குதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஊற வச்சு தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். நான் வந்து ஸ்ப்ரவுட் பண்ணி வந்து ஒவ்வொரு நேரம் கொடுப்பேன். ஒவ்வொரு நேரம் பார்த்தீங்கன்னா வெறும் ஊற வச்சு சும்மா வந்து அப்படியே கொடுத்துருவேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என்ன மட்டும் நல்லா விரும்பி சாப்பிடுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட சாப்பிடலைன்னா ஒரு ட்ரிப் வந்து க்ரஷ் பண்ணி கொடுங்க. மிக்சியில் வந்து ஒரு ட்ரிப்பு க்ரஷ் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து பானையில் சிக்கு இருக்கப்போ என்ன ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு எக் வரைக்கும் லே பண்ணியிருக்கு. பரவாயில்ல, டூம் 6ஓட பேரும் நல்ல ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு நமக்கு. நம்ம சேனல்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். முக்கியமாக வந்து பஜ்ஜீஸ்க்கு ஏகப்பட்ட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்களும் வந்து கொஞ்சமாக செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிகினர் வந்து நிறைய பேர் வாட்ச் பண்ணுவீங்க. கொஞ்சம் வந்து நம்ம சேனலில் வந்து பழைய வீடியோஸ்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்லாம் டைட்டில் போட்டு நல்லா வந்து சூப்பராகவே வந்து ஒவ்வொன்று மேக் பண்ணியிருப்பேன். இன்னும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சோளக்கருது கொடுக்குறீங்க, அது வந்து எப்படி கொடுக்குறீங்க நிறைய ட்ரிப்பு கேட்குறீங்க. நானும் நிறைய ட்ரிப்பு சொல்லி வந்து எனக்கும் சலிச்சு போயிடுச்சு. நான் எப்படி கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா பச்சையாக தான் கொடுக்குறேன். நல்லா சாப்பிடுது. டூம் 7 வந்து ஃபீமேல் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா உட்காந்துருக்கு. ஒரு எக்கு கூட வந்து காமிக்க மாட்டேங்குது. நானும் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல.
லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 எக் வரைக்கும் வச்சிருந்துச்சு. ஸோ இந்த வீக் வந்து 1 எக் கூட காமிக்கல. ஸோ பச்சை பயிர் வந்து ஏன் குடுக்குறேன்னு வந்து நான் சொல்லிடுறேன். நிறைய ட்ரிப்பு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் வந்து இந்த வீடியோலயே ஒரு ட்ரிப்பு சொல்லிடுறேன். ஸோ பச்சை பயிர் குடுக்கும்போது வந்து கண்டிப்பா வந்து அதோட சென்ஸ் வந்து அதிகமாகும். மேட்டிங் சென்ஸ் வந்து அதிகமாகும். நான் பார்த்தீங்கன்னா வந்து வீக்லி வந்து 2 ட்ரிப்லேருந்து 3 ட்ரிப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் ஊற வச்சு குடுத்துட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பேர் பார்த்தீங்கன்னா டூம் 8. ஸோ டூம் 8 பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் டைம் தான் வந்து நமக்கு எக் வச்சு ஒரு சர்ப்ரைஸ் காமிச்சுச்சு. ஸோ இந்த வீக் வந்து இதுக்கும் மேலே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அதையும் வந்து பார்த்துடலாம். ஸோ வாங்க இப்போ போய் வந்து என்ன சர்ப்ரைஸ்ன்னு பார்த்துடலாம். டூம் 8ஓட பேர். ஏன்னா லாஸ்ட் ட்ரிப்பே வந்து சொல்லியிருந்தேன் 3 எக் வரைக்கும் தான் லே பண்ணுச்சு அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த வீக் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து 3 எக்லேருந்து ஒரு 4, 5 எக்காச்சும் லே பண்ணியிருக்கணும். பட் அப்பயும் பார்த்தீங்கன்னா பானைக்குள்ளே வந்து அதே 3 எக்கோட தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து பயமாக தான் இருக்குது. பரவாயில்ல, அட்லீஸ்ட் வந்து மேட்டாகி முட்டையாச்சும் வச்சுச்சு. ஸோ ரிசர்வ் பயிரெலாம் பார்த்தீங்கன்னா மேல் வந்து நம்ம கொஞ்சம் சந்தேகமாகவே வச்சுருந்தோம். ஏன்னா வந்து இது எப்புட்றா மேட்டாக போகுது, மேட்டாச்சுனாலும் முட்டைலாம் வைக்குமா அப்படின்னு வந்து கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு. பட் பரவாயில்ல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பேர் பார்த்தீங்கன்னா டூம் 9. ஸோ டூம் 9ம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் தான் வந்து மேல் ஃபீமேல் ஒன்றா ஆக்கி வச்சிருந்தோம். லாஸ்ட் வீக்லேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து நல்ல மேல் ஃபீமேல் வந்து நல்லா பழகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீக் வந்து எக்கு வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் வந்து பார்த்துட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்து எக்கு இல்லவே இல்லை. ஏன்னா வந்து ஒரே வாரத்தில் எக் வைக்கணும்னா வந்து கட்டாயம் கிடையாதுல்ல. ஏன்னா மேல் ஃபீமேல் வந்து இப்போ தான் வந்து ஒன்றா இருக்குது. ஸோ கொஞ்ச நாள் ஆனாலும் பரவாயில்ல. இன்னொரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல. நல்ல வந்து ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து எக்கெல்லாம் லே பண்ணால் தான் ஓரளவுக்கு நல்ல சிக்கோட கண்டிஷன்லாம் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க ஒரு பேர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பேர் டூம் 10. ஸோ டூம் 10 ஒரு ரியல் ஹீரோ. ஏன்னா செகண்ட் டைமும் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஏன்னா லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிக்கு வந்து வெளியே விழுந்துருந்துச்சு. ஸோ அந்த சிக்கை பார்க்கப்போ ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சிக்கு வந்து ஃபஸ்ட்டு சிக்காக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுச்சு. ஏன்னா அந்த சிக்கு பார்த்தீங்கன்னா 3வது சிக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி 2 சிக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு, என்ன கலர் வந்திருக்கு எல்லாமே பாருங்கள். ஸோ பாருங்கள், மொத்தம் வந்து டோட்டலாக 4 சிக்கு வந்து பானைக்கு வெளியவே தான் இருக்குது. ஸோ 3வது சிக்கு சொன்னேன் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு சிக்கு வந்து உட்காந்துருக்குல்ல. ஸோ அந்த சிக்கு பார்த்தீங்கன்னா சினமானு. ஸோ வந்து சூப்பராக இருக்குது. சினமான்லாம் வந்து ரொம்ப பிடிச்ச கலரு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற சிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெக்க அடிச்சிட்டு இருக்குல்ல. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேலு. ஸோ ஒரு பக்காவான ஸ்கை ப்ளூ ஃபீமேலு. அங்கிட்டு ஒரு பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து மேல் சிக்கு. ஸோ எப்படிடா இதெல்லாம் சொல்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா வந்து ஆல்ரெடி இதை பற்றிலாம் வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக பிகினருக்கு ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சினமான் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மேல் தான். ஸோ ஒரு சிக்கில் வந்து ஈஸியாக மேல் ஃபீமேலில் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அப்படி வந்து உங்களுக்கு தெரியலன்னா கண்டிப்பாக வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட இருக்க சிக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறதா வந்து ஒரு அபூர்வமான காட்சி. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மேல் பார்த்தீங்கன்னா டூம் 9ஓட மேலு. என்ன அழகாக பார்த்தீங்கன்னா டூம் 10ஓட சிக்ஸுக்கு வந்து ஊட்டி விட்டுருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்படி ஊட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த டூம் 10ஓட மேல் ஃபீமேல் வந்து எப்பட்றா வந்து என் பையனுக்கு நீ கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சண்டை போடும். அந்தளவுக்கு வந்து கொத்திக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் டூம் 9ஓட மேலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சல்யூட் பண்ணும். ஏன்னா வந்து அதோட கடமை, தந்தையோட கடமை கரெக்டாக செய்யுது. ஏன்னா லாஸ்ட் கிளச்சில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கு கூட வந்து அது ஊட்டாமல் இருந்திருக்கும். ஸோ அதோட ஞாபகத்துக்கு கூட ஊட்டியிருக்கலாம். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, பிடிக்க டிஸ்லைக் பண்ணி, யூஸ் த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.